அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அகவிலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதிய குழுவின் அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர். அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு பொதுவாக ஆண்டுக்கு இருமுறை வரும். ஜனவரியில் முதல் முறையும் ஜூலையில் அடுத்த முறையும் அறிவிப்பு வரும். அரசு வழக்கமாக ஜனவரி மாத அகவிலைப்படியை மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலும், ஜூலை மாத அகவிலைப்படியை செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திலும் அறிவிக்கும். அதன்படி இந்த ரக்ஷா பந்தன் அன்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி குறித்து மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அகவிலைப்படி செய்யப்படும் எந்த ஒரு உயர்வுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும். முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு அகவிலைப்படியை 58% 60%, அதாவது 2% உயர்த்தியது. தற்போது அது மீண்டும் 2 முதல் 3% வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அகவிலைப்படி உயர்வு குறித்த அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர்கள் கூட்டமைப்பு மற்றும் இந்திய முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றின் தேசிய தலைவரான டாக்டர் மஞ்சித் பட்டேல் முக்கிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளார். இது குறித்து டாக்டர் மஞ்சித் பட்டேல் மேலும் கூறுகையில், பண்டிகை காலம், குறிப்பாக ரக்ஷா பந்தன் மற்றும் ஓணம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் சம்பளத்தை ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே வெளியிட வேண்டும். மேலும் செப்டம்பர் மாதத்தில் அகவிலைப்படியை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருந்தால் அது ரக்ஷா பந்தன் பண்டிகையுடன் ஒத்துப்போகும் வகையில் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட வேண்டும். அக்டோபரில் அறிவிப்பு திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூடிய விரைவில் அதை அமல்படுத்துமாறு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும்? நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி 3% வரை உயர்த்தப்படலாம். 3% உயர்வு என்பது அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்தின் 63% உயர்த்தும். இதனால் அரசு ஊழியர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும். இந்த உயர்வுக்காக அரசு ஊழியர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பண்டிகை சமயத்தில் இந்த அறிவிப்பு வந்தால் அது அரசு ஊழியர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.